கலசத்தை கும்பாபிஷேக சமயத்தில் திரும்பி சுவாமியினுடைய தலையில கொட்டின உடனேயே சுவாமி அங்க வந்தாச்சு, இனிமே சாஸ்தா இங்கதான் இருக்கார், அந்த முகூர்த்தத்துக்கு திரும்பி வந்துட்டார். அப்ப திரும்பி எப்போதும் போல அவருக்கு அந்த மரியாதைகள், பாராயணங்கள், தீபாராதனைகள், நைவேத்தியங்கள் எல்லாமே எப்போதும் போல நடக்கிறது. இந்த நடுவில் என்ன ஏற்பட்டுடுது? அந்த மந்திர ரூபமாக இருக்கக்கூடிய சுவாமியினுடைய சாநித்தியத்தையும் சைத்தன்யத்தையும் நம்ம அங்கிருந்து ஆகர்ஷணம் பண்ணிட்டு கலசத்துல வச்சோம். திரும்பி மந்திர ரூபமாகவே அவருக்கு அபிஷேகம் பண்ண உடனே சாஸ்தா எப்போதும் போல இருக்கார் அப்படிங்கிறோம். அப்போ என்ன இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த மந்திரத்துக்கு சுவாமி கட்டுப்பட்டிருக்கார். வெறும் ஜலத்தையோ, வெறும் பிடிச்சி வச்ச பைப்பு ஜலத்தையோ, வெறுமன கேஸ்ல இருக்கிற நெருப்பையோ நம்ம மதிக்கிறது இல்லை. ராத்திர நம்ம நிச்சயப்படி இட்லி சுடுறதோ தோசை போடுறதோ போடுறோம், அப்படியே பிரதட்சணம் பண்ணிட்டு அரஹரா சங்கரான்னு கன்னத்தில் போட்டுக்கிறோமா இல்லை. இதே ஒரு ஹோமம் நடக்கும் பொழுது, ருத்ர ஏகாதசி நடக்கிறது, வசோர்தாரம் நடக்கிறது, பூர்ணாகுதி நடக்கிறதுன்னு சொன்னா அந்த அக்னிக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பே வேற. அது என்னமோ ஆஜ்யத்தை போடுறோம், பூர்ணாகுதி தூக்கி அதில் போடுறோம், எல்லாரும் பரமேஸ்வரனையே நேரா பார்த்த மாதிரி கன்னத்துல ஹரஹரான்னு போட்டுக்கிறோமே, அதே அக்னி தானே ஆத்துலயும் இருக்கு. ஏன் அதுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லைன்னா, அந்த அக்னியில பரமேஸ்வரன் ஆவாகனம் பண்ணிருக்கு மந்திரத்தினால. மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட அந்த தெய்வத்தை அந்த அக்னியிலையும் அந்த தீர்ச்சத்திலையும் ஆவாகனம் பண்ணதுனால நமக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுறது. அதே மந்திரம் யாருக்கு கட்டுப்பட்டு இருக்குன்னா, தெய்வாதீனம் ஜெகத் சர்வம் மந்திராதீனந்து தெய்வதம். அந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கிற தெய்வம் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு. அந்த மந்திரம் யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கு? தன் மந்திரம் பிராமணாதீனம், வேதாதீனம் செய்திருக்கிறார்களே அந்த பிராமணர்களை அந்த மந்திரம் அது அவளுக்கு அடங்கி இருக்கு. தன் மந்திரம் பிராமணாதீனம், பிராமணோ மம தேவதா. அதனால ஜகத்து முழுக்க தெய்வத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு, தெய்வம் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கு, அந்த மந்திரம் பிராமணனுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதுனால இந்த 3 பேருமே இவாளுக்கு கட்டுப்பட்ட மாதிரி அர்த்தம். ஜகத்து, தெய்வம், மந்திரம் 3மே கட்டுப்பட்டு இருக்கிறதுனால பிராமணோ மமதேவதான்னு ஸ்ரீகிருஷ்ண பகவான் சொல்றார். அந்த பிராமண வேதாதீனம் செய்த பிராமணர்கள் தான் எனக்கு பிரத்யக்ஷ தெய்வம் அப்படின்னு சொல்றார். அப்போ நம்ம திரும்பி ஒரு கோயில்ல ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னா, எப்பேற்பட்ட வெளியில படக்கம் 25,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணா கூட ஒரு சின்னதா ஒரு ருத்ரன் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க அபிஷேகம் நடந்துட்டு இருக்கும், வெளியில வேகப்பட்ட கலையவரம் நடந்துட்டு இருக்கும், ஆனா இங்க ஒரு ருத்ரன் நடந்துட்டு இருக்கும். அந்த ருத்ரத்துக்கு தான் சுவாமி முதல் மரியாதை கொடுக்கறது. அந்த ருத்ரத்தினாலதான் அவருக்கு சாநித்தியம் ஏற்படுறது. அதனாலதான் அவர் முதல்ல சந்தோஷப்படக்கூடியது வேத பாராயணத்தினால மட்டும்தான், வேதத்துக்கு அதிபதி. அதனால தனக்கு சைதன்யம், தனக்கு சாநித்தியம் இந்த வேதத்தினாலதான் சுவாமி. ஏன்னா வேத சிவ சிவோ வேதா திரும்பி சொல்றது காரணம் என்னன்னா, நம்ம சரீரம் வேறு சுவாசம் வேறு இல்லை. இந்த பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த சாஸ்தாவுக்கு சுவாசம், அவர் ஒரு புருஷன் ஒரு ஸ்வரூபமா இருக்காருன்னு வச்சுங்களேன், அவர் சுவாசம் வாங்குறார். அந்த சுவாசம் எந்த ரூபமாக இருக்கு? வேத ரூபமாக இருக்கு. அப்போ சுவாசம் இல்லாத மனிதன் எப்படியோ அவன் உயிர் இல்லாத மனிதன் போல. அப்போ பரமேஸ்வரனுக்கு அந்த சாஸ்தாவுக்கு சுவாசம் அப்படின்னு சொன்னா வேதம் தான். சுவாசம் எப்போதுமே ஃப்ரீயாக போயிட்டு இருக்கணும். நிறைய சுவாசம் நல்லா மூக்கெல்லாம் அடைச்சிக்காம சுவாசம் நிறைய இருந்தாதான், நல்லா சுத்தமாக இருந்தாதான் அவருக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்காருன்னு அவருக்கு. நமக்கு மூச்சு அடைச்சது, மூச்சு வாங்க முடியலன்னு சொன்னா, ஆக்சிஜன் குறைச்சலா இருக்குன்னு சொன்னா டாக்டர்கிட்ட போய் கொண்டு விடுறோம். அதே போல அவருக்கு வேத பாராயணங்களும் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் பூஜா விதிகள்லாம் குறையும் பொழுது அவருடைய சாநித்தியம் குறையிறது. சாநித்தியம் குறையிறதுன்னா அவருக்கு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய மனசு குறையிறது. நம்மளை நல்லா பார்த்துட்டா தானே நமக்கு எது முக்கியம்? வேதம் முக்கியம், அன்னதானம் முக்கியங்கிற பொழுது வேதத்தை நம்ம சரியா அவருக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்க, அந்த மரியாதை கொடுக்கலன்னு சொன்னா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது. இதை நான் பிரத்யக்ஷ ஸ்வரூபமாக இது அனுபவத்துல நான் கண்டவன். வேதத்தினால அவருக்கு என்ன பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் போன வருஷம் நான் சொல்லியிருக்கேன். அதனால கலியுகத்துல இந்த நூலில் இருக்கிற சாஸ்தா பிரத்யக்ஷ தெய்வம் எல்லாருக்கும். அவருக்கு வேதம் தான் முதல் பிரதானம். அந்த வேதத்தை அவருக்கு கொடுக்கறதுனால தன் மந்திரம் பிராமணாதீனம், பிராமணோ மம தேவதா அப்படின்னு இந்த விஷயத்தை தெரிஞ்சுன நம்ம கிராம மக்கள் சாஸ்தா பிரீதி நடக்கிறது, ஒரு விசேஷம் நடக்கிறதுன்னு சொன்னா முதல் அவ கொடுக்கக்கூடிய மரியாதை பிராமணாளுக்கு. வேதாஜீனம் செய்த பிராமணர்களை அழிச்சுன்னு 44 நாட்களும் இங்க கிரமபாராயணமாக சொல்லப்படுறது. இந்த வேத பாராயணத்தை இங்க முழுக்க 44 நாளும் ஒரு பெரிய பிரம்மோத்சவம். எல்லா ஊர்லயும் பிரம்மோத்சவம்னு சொன்னா 9 நாள் நடக்கும், 10வது நாள் கொடியா இருக்குன்னு போயிடுவா. இங்க 44 நாளுக்கு ஜெய 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 ஜெயன்னு வேதத்தினால ஒரு உற்சவம். பிரம்மோத்சவம் சொன்னாலே பிரம்மா நேரா இருந்துட்டு வேதத்தை பாராயணம் நடத்தி வேத பாராயணம் நடத்தி சுவாமிக்கு சாநித்தியம் கொடுக்கறது தான். ஒரு ஜலத்துல ஒருத்தன் குடிக்க, சமுத்திரத்துல ஒருத்தன் குடிக்க கீழே குதிக்கிறான், உள்ள போய் முத்து தேடுறவனோ வேற ஏதாவது ஆராய்ச்சி பண்றவர்களோ என்ன பண்றான்னா, ஆக்சிஜனை பின்னாடி கட்டிண்டு தண்ணியில குடிப்பா.
அதை குதிச்சான்னு சொன்னா ஏன் முன்னாடி கட்டிக்க கூடாது? ஒரு விஷயம் நம்ம அதே தான். ஒரு சுவாமி வீதி உலா போயின்னு இருக்கார், வேத பாராயணம் பண்றவா பின்னாடி போயின்னு இருப்பா. மூர்த்தம் முன்னாடி போயின்னு இருக்கு, சுவாசம் பின்னாடியே வந்துட்டு இருக்கு. மூர்த்தியும் சுவாசமும் பிரிக்க கூடாது, ரெண்டுமே ஒண்ணுதான். சுவாமியும் வேதம் என்னைக்குமே ஒண்ணுதான். அந்த ரெண்டையுமே பிரிக்க கூடாதுங்கிறதுனாலதான் எந்த உற்சவம் நாம நடத்தினாலும் அந்த இடத்துல வேதம் அப்படின்னு வைக்கிறோம். அது எல்லாரும் பரம்பரையாக இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள், எங்கள் மக்கள் எல்லாருமாக இதை அனுபவித்ததுனால இந்த பாராயணத்துக்கு மேல அதிஸ்ரத்தா அவளுக்கு. இங்க பாராயணம் ஒரு காலத்துல இதே பாலக்காடு சுத்து வட்டாரத்திலே ஏகப்பட்ட பேர் இருந்த காலத்துல எல்லாருமே இந்த ஊர்ல அவளே பாராயணம் பண்ணிட்டு இருந்தா. இப்போ அந்த அத்தியனம் பண்ணவா குறைஞ்சதுனால வெளியூர்கள் இருந்த எல்லாரும் பிராமணர்கள்லாம் வரவழைச்சு அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைகள் தட்சிணைகள்லாம் யதோக்தமாக கொடுத்து சந்தோஷமாக அவர்களை வைத்து கொண்டு போன வருஷம் 36 பேர் 37 பேர் யாரையுமே வந்தவா அத்தனை பேருமே திரும்பி போன்னு சொல்லவே இல்லை. நான் என்னுடைய வைதிக வாழ்க்கையில 20 வருஷமா இருந்துட்டு இருக்கேன். 4 பேர் நவக்கிரக ஹோமம் அப்படின்னு சொன்னா 5ஆவதாக ஒரு ஆள் வந்ததுன்னா நீங்க தாராளமா போயிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த காலத்துல 36 பேர் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த எக்ஸ்ட்ராக வந்திருக்கக்கூடிய யாருக்குமே நாங்க தட்சிணையை குறைச்சு கொடுக்குறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லல. அவ பிரதானமாக இருக்கக்கூடிய அந்த தலைவர் உருப்பட எல்லாருக்கும் ஒரே விதமான சம்பாவனை, வேத ரூபமாக எல்லாரும் இருக்கும் பொழுது ஒருத்தருக்கு ஜாஸ்தி ஒருத்தருக்கு குறையல் இருக்கக்கூடாது. வந்தவா அத்தனை பேரும் சந்தோஷமாக போகணும்னு சொல்லிட்டு அவளுக்கு யசோக்தமா போஜனங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் போட்டு சந்தோஷமாக அனுப்பி வச்ச பெரிய ஒரு கிராமம். இதே மாதிரி தான் நடக்க போறது சாஸ்தா பிரீதி சமயத்துல. இந்த தர்மம் நிலைச்சு நடக்கணும், ஒரு சாஸ்வதமாக நடந்தாதான் அது எல்லாருக்குமே, நம்மளுடைய குழந்தைகள் எல்லாருக்குமே தெரியும். ஏதோ 2 வருஷம் நடந்தது, ஒரு 10 வருஷம் நடந்தது, 100 வருஷம் நடந்ததுப்பா, இப்பெல்லாம் அப்படி எல்லாம் பண்ண முடியல அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்க கூடாது. இந்த காலத்துல முக்கியமாக தேவைப்படுறது ஒரு 12 பேர் 16 பேர் நம்ம கூப்பிட்டா கூட இந்த தேச கால வர்த்தமானத்தை உத்தேசிச்சு நிறைய தட்சிணைகள் கொடுத்தாதான் அவளும் தன்னுடைய குடும்பத்தை காக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கும் பொழுது அந்த வேதத்தை ரட்சணம் பண்ணணும். வேத ரட்சணம் அப்படின்னு சொல்றது வேத புஸ்தகத்தை வாங்கி வச்சுட்டு பியூரோல பூட்டி வச்சா வேதத்தை காப்பாத்தின மாதிரி ஆகாது. வேதாத்தியனம் செய்த பிராமணர்களை காப்பாற்றும் பொழுதுதான் வேத ரட்சணம். அப்போ அவளுக்கு இந்த காலத்துக்கு தேவையான தட்சிணைகள் நம்ம யசோக்தமாக கொடுக்கும் பொழுது ஒரு மெட்ராஸ்லயோ ஒரு கும்பகோணத்திலயோ கோயம்புத்தூர்ல இருக்கிறவன் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொன்னா, கல்யாணமானவன் குழந்தைகள்லாம் இருந்துட்டு இருக்கு, அவ எல்லாரையும் விட்டுட்டு இங்க வரணும்னு சொன்னா உள்ளூர்லயே நமக்கு 1000 ரூபாய் இருக்கும்போது வெளியூருக்கு போய் நம்ம எது கஷ்டப்படணும்? இப்பெல்லாம் பாராயணத்துக்கு வரவா 90% பிரம்மச்சாரி தான் வந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கும் பொழுது அவளும் இங்க வர்றதுக்கெல்லாம் யோசிக்கிற வேத ஒரு நாள். அதுவும் நம்ம கோயில் பாராயணம் இருக்கே முறை பாராயணம்னு பேரு, பாடசாலை வாத்தியார்கிட்ட ஒப்பிக்கிற மாதிரி. எல்லாருமே சுத்தி எல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருப்பா, யாராவது தப்பினா அப்படி பார்த்துட்டு இருப்பா, அவர் தப்பிருக்காரு இவர் தப்பிருக்காரு அப்படின்னு இந்த சபையில சொல்றதே பெரிய ஒரு மரியாதை. மைசூர்ல போய் பரீட்சை கொடுக்குற மாதிரி நம்ம கிராமத்துல வேத பாராயணம் பண்றதுங்கிறது. எல்லாருக்குமே இங்க வரணும்னா ஒரு பயம், ஒரு மரியாதை, ஒரு கெட்டு. நான் 100 பாராயணத்துக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மரியாதைய இப்பேற்பட்ட ஒரு பிரம்மோத்சவத்தை நம்ம மக்களாகக்கூடிய பிராமண மக்கள் எல்லாருமாக சேர்ந்து இந்த பெரிய தேரை நம்ம எடுத்துட்டு போகணும். இத்தனை வருஷம் பல வருஷமாக நடக்கக்கூடிய இந்த காரியம் இதே போல் இதை விட இன்னும் ஜாஸ்தியா காலம் போற போக்குல என்னவோ தேவைப்படுறது, எல்லாத்துக்குமே தனம் தேவைப்படுறது. அந்த தனத்தை நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னாலே அது காரியம் நடத்துறதுக்குன்னு சில பேர் இருக்கா. தனம் சில பேரால தான் கொடுக்க முடியும், அவளால இறங்கி வேலை செய்ய முடியாது. சில பேரால வேலை செய்ய முடியும், அவளால பணம் கொடுக்க முடியாது. இப்ப இந்த 2 பேருமே சேரணும். தனம் கொடுக்கக்கூடிய நிறைய தாராளமாக நம்மளால அத்தியனம் பண்ண முடியல, இந்த லோகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு சக்தி பிராமணன் அந்த தெய்வம் நமக்கு கொடுத்தோம், நம்மளால அத்தியனம் பண்ண முடியல. அப்ப அத்தியனம் பண்ற பிராமணர்களுக்கு நிறைய தட்சிணை கொடுத்து இந்த லோகம் க்ஷேமமாக இருக்கிறதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருப்போம் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம மனசுல நல்லா ஊண்டிண்டு, நம்மளுடைய முன்னோர்கள் எப்படிலாம் இந்த வேதத்தை காப்பாத்தினாலோ அதே மாதிரி கொஞ்சம் கூட குறைவு ஏற்படாம அதை விட ஜாஸ்தியாக இந்த வேத பாராயணத்துல நாம நிறைய கலந்துட்டு நிறைய தனத்தை இந்த யாரை நடத்துறாளோ அவளுக்கு நிறைய கொடுத்து இந்த சாஸ்தா பிரீதி சமயத்தில் நடக்கக்கூடிய இந்த வேத பாராயணத்துக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகும். அதுதான் பெரிய விஷயம். இவ்வளவுதான் கொடுக்கணும்னு நமக்கு ஒரு கட்டுப்பாடே இல்லை. ஒரு சாஸ்வதமாக நடக்கக்கூடிய இந்த காரியத்துல நம்ம நிறைய மனசார இந்த சாஸ்தாவை நினைச்சு இந்த லோகம் க்ஷேமமாக இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த ஒரு கிராமம் மட்டும் இல்லை, லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்றதுதான் நம்மளுடைய சனாதன தர்மம். அதனால உலகம் முழுக்க க்ஷேமமாக இருக்கிறதுக்காக பண்ணக்கூடிய இந்த வேத பாராயணத்துல எல்லாருமாக கலந்துண்டு அவர்களுக்கு என்னென்ன தேவையோ நம்ம எல்லாமே செஞ்சு இந்த பாராயணம் சாஸ்வதமாக ஆச்சந்திரார்க்கம் எல்லாரும் இந்த சூரியனும் சந்திரன் இருக்க வரைக்கும் இந்த பாராயணம் அப்படியே நிறுத்தாம சந்தோஷமா ஃபர்ஸ்ட் கிளாஸா நடக்கணும்.
அதுக்கு இந்த தர்மசாஸ்தாவனுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைச்சி எல்லாருக்கும் மனசையும் அவர் கொடுத்து நிறைய தனங்கள் நிறைய சந்தோஷம் தனம் கொடுத்தவா அத்தனை பேருக்கும் கொடுக்க முடியல நினைச்சவாளுக்கும் அவள் கொடுக்கலங்கிறதால அவளும் நல்லா இருக்கணும். அவளால் என்னென்ன கொடுக்க முடியுமோ குறைச்சலாக கொடுத்தாலும் ஜாஸ்தியாக கொடுத்தாலும் எல்லாருக்குமே அந்த வேத சம்ரக்ஷத்தில் கலந்துண்டா அந்த புண்ணியம் அவளை கிடைச்சுண்டு அவளும் சௌக்கியமாக இருந்துண்டு இந்த லோகம் முழுக்க க்ஷேமமாக இருக்கணும். இந்த பாராயணத்துக்கு எல்லாருமே கலந்துட்டு தன்னால் முடிஞ்ச தனத்தை நிறைய கொடுக்கணும்னு நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். வேதம் ஓதிய வேதியர்கோர் மழை அப்படின்னு சொன்ன அவை ஒரு மாதம் 3 மழை பெய்யுமா. அதில் ஒரு மழை தர்மம் தவறாமல் அரசாளுகின்றானே அந்த அரசனுக்காக ஒரு மழை பெய்யுமா. பதிவிரதையா இருக்காளே ஒரு பொம்மநாட்டி அந்த தர்ம பத்னி என்ன பதிவிரதை அந்த பதிவிரதைக்காக ஒரு மழை பெய்யுமா. இன்னொரு மழை யாருக்குன்னா மாதம் மும்மாரின்னு சொல்ற அந்த 3வது மழை வேதாத்தியனம் செய்த பிராமணனுக்காக ஒரு மழை பெய்யும். வேதம் ஓதிய வேதியர்கோர் மழை அப்படின்னு சொன்னான். அதனால அந்த வேதாத்தியனம் செய்த பிராமணர்களை நம்ம இஷ்டம் போல சந்தோஷமா அவளுக்கு தேவையான அத்தனையும் நம்ம கொடுத்து இந்த லோக சம்ரக்ஷணத்திலையும் வேத சம்ரக்ஷணத்திலும் நாம கலந்துட்டு அந்த தர்மசாஸ்தாவனுடைய ஆசீர்வாதத்துக்கு எல்லா அனுகிரகத்துக்கு எல்லாருமே பாத்திரர்கள் ஆகணும்னு சொல்லி இதோட நிறுத்திக்கிறேன். ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ. ஓம் நமோ மஹத்யோ நமோ அர்பகேப்யோ நமோ யுவப்யோ நம ஆசினேப்யः யஜாமதேவான் யதி சக்னவாமமாஜ்யாய சஸ்யம் சமாவிருக்ஷிதேவாः. நமோ மஹத்யः பெரியவா எல்லாருக்குமே நமஸ்காரம். அதே மாதிரி நமோ அர்பகேப்யா. அர்பகா ஓதஃப் போதோர்பகோடிம்பா. சின்ன குட்டிகள் சிறியவாளுக்கும் பெரியவா நமஸ்காரம் பண்ணலாம். என்ன வேதமே சொல்கிறது, ரிக்வேதத்தில் இந்த மந்திரம் வருது. நமோ அர்பகேப்யா சின்ன குட்டிகளுக்கு நமஸ்காரம். நமோ நமோ யுவப்யா யுவாக்கள்னால் எல்லாருக்குமே தெரியும், வாலிபர்களுக்கு நமஸ்காரம். நம ஆசினேப்யா ஹுதாசினேபியான்னு இங்கே இது பதம் அர்த்தம். நித்திய அக்னிஹோத்திரிகள், நித்யான்னதாத்தா தருணாக்னிஹோத்ரி மாசோபவாசி ச பதிவிரதா ச அப்படின்னு சொல்லிட்டு வர்றார். அதனால அவளுக்கும் நமஸ்காரம், அன்னதாத்தா பண்ணுறவளுக்கும் நமஸ்காரம் பண்ணுறோம். பண்ணிவிட்டு வேதவர்தினி சபா, வேதத்தை எப்படி வர்த்திக்கணும் சொல்கிறதுக்கு. என்ன வர்தினி எல்லா இடத்துலையுமே இருக்குது, வர்த்தத்தை இது வர்தினி. ஆனால் முக்கியமாக நூரணி கிராமத்தில் என்ஜிஎஸ் அப்படின்னு சொல்கிறோம், வேத வித்யா ட்ரஸ்ட்டு. அவா முகாந்தரமாக நான் ரமேஷ் திராவிடன்ற நான் சந்திரசேகர வேத பாடசாலா ராமநாதபுரத்தில் கிருஷ்ணேஜி வேத அத்தியாபகன். அதே மாதிரி பிஹெச்டி வேண்டியிருக்கேன். வித்யாவாரிதி கோர்ஸ் ராஷ்ட்ரிய சம்ஸ்கிருத் சம்ஸ்தானில் பார்ட் டைம் வித்யாவாரிதி கோர்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ரமேஷ் திராவிடர் நான் வேதத்தை பற்றியும் அதை எப்படி போஷிப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறத பற்றியும் சில வாக்குகளை பேச போகிறேன். பல பேர் பல விதமாக பேசுவா. வேதம்னு சொல்லியாச்சுன்னா நமக்கு வேண்டாதுன்னு பல பேர் நினச்சிக்கிறா. வேதம்னா என்னென்னு சில பேர் சொல்லுவா, வேதம் பிராமணர்களுக்கு மட்டும்தான் சொந்தம், வேறு யாருக்குமே சொந்தம் இல்லை அப்படின்னு சொல்கிறதும் வழக்கம் உண்டு. வேதம்னு சொன்னால் முதல்ல என்ன ஃபஸ்ட்டு, அது இப்போ எப்படி பரிபாலிக்கலாம், இதுதான் என்னுடைய சப்ஜெக்டு. மெயினாக நான் பிறந்தது காசியில். என்ன ரெண்டாவது நான் அங்கே படித்து வளர்ந்ததும் காசி தான். பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் நான் மீமாம்சா ஆச்சாரியா பண்ணியிருக்கேன், கோல்டு மெடலிஸ்ட்டு. அதனால் என்னுடைய அனுபவத்தில் சேர்த்து சொல்கிறேன். வேதம்னு சொன்னால் ஞானார்த்தம், ஞானத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய வித் ஞானே வித் விசார சாஸ்திரே. என்ன ஞானார்த்தகமாக உள்ளது வேதம். வேதம் சொல்கிற சப்தராசி, அதை எப்படி அத்தியனம் பண்ணணும், அதை எப்படி பரிபாலிக்கணும்னு சொல்கிறது தான் இப்போ சப்ஜெக்டு. அத்தியனம்னு சொல்லியாச்சுனாக்கா வேதஸ்யாத்தியனம் சர்வம் குருவத்தியன பூர்வகம், வேதாத்தியன சாமர்த்தியாத் அதுனா அத்தியனம் ததா. வேதம் சொல்கிறது ஏனோ டேப்பை வச்சோ அல்லது புக்கை பார்த்தோ படிக்கிறது வேதம் இல்லை. ஒரு குருக்கிட்ட போய் அவன் குரு சுஷ்ரூஷையா வித்யா, சுஷ்ரூஷை பண்ணி வேதம் படிக்கணும்னு சாஸ்திரங்கள் சொல்லுறது. அந்த மாதிரி வேதத்துக்கு என்ன பவர் உண்டோ அது சாதாரணமாக நம்ம புக்கை பார்த்து படிக்கிறதோ டேப்பை பார்த்து கேட்குறதுலையோ படிக்கிறதுலையோ
பவர் கிடையாது. அதனாலேயே குருவத்தேன பூர்வகம், குருக்கிட்ட போய் தான் வேதாத்தியனம் பண்ணணும். அத்தியனம்னு சொன்னாலே வேதாத்தியனம் தான் சொல்லிக்கணும். வேதம்னு சொல்கிறது பல சாகைகளை கொண்டது. என்ன சொல்லுவான், ஊர்துவமூல மசாகம் அஸ்வத்தம் பிராகுரவ்யயம் சந்தாம்சி எஸ்ய பர்ணானி எஸ்தம் வேத சவேதவித். சாதாரணமாக மரங்களுக்கெல்லாம் வேறு கீழே இருக்கும். ஆனால் வேத விருட்சத்துக்கு நேர் ஆப்போசிட்டு. என்ன மூலமும் இல்லை, வேறு அது மேலே இருக்கும், மிச்சம் எல்லாத்தையும் கீழே இருக்குது வேது. சாதாரண மரத்தை பார்க்கலாம், இதை மரத்தில் உட்காந்துருக்கோம். என்ன இதை பார்த்தோன்னா ஞாபகம் வருது, சித்திரம் வடத்தரோர் மூலே விருத்தா சிஷ்யா குருர் யுவா குரோஸ்து மௌன வியாக்கியானம் சிஷ்யாஸ்து சின்ன சம்சயாக. இந்த வட்டத்தருன்னு இதுக்கு பேர், ஆலத்தரை அப்படி சொல்கிறோம். இதில் உட்காந்துட்டு பேசுகிறதுக்கும் ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கணும். ஏன்னா மூலத்தோ பிரம்மரூபாய மத்தியதா விஷ்ணுரூபிணே அக்ரத சிவரூபாய விரக்ஷராஜாயத்தே நமஹான்னு இது மூணையும் சேர்ந்து சொல்கிறது தான் இந்த ஆலவிருஷம். ஏன்னா அதை வச்சு நான் ரொம்ப அதிகம் பிரசங்கிக்கலை, எப்படி பரிபாலனம் பண்ணலான்னு மட்டும் சொல்கிறேன். சாதாரணமாக அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேதாத்தியனம் பண்ணிட்டு இருந்தா இது கூட சொல்கிறது உண்டு. என்ன 2 ஆப்ஷன் தான் இருந்தது வேதாத்தியனம் பண்ணுறதுக்கு. ஒன்று ஸ்கூலில் படிப்பு வரலன்னா வேதாத்தியனம் பண்ணுவா, ரெண்டாவது வேறு எதுவும் வழியே இல்லை, என்ன சோத்துக்கு வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா வேதாத்தியனம் பண்ணுவா. இது 2 தான் வழி இருந்தது. ஆனால் அந்த காலத்தில் இதை பரிபோஷிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதையும் சொல்லியாகணும். சித்தூர் பாடசாலை தான் இங்கே இருந்தது. பழைய காலத்தில் சித்தூர் பாடசாலை, திருநெல்வேலி பாடசாலை, அதேமாதிரி நூறுணி பாடசாலை, இது 3 தான் கொஞ்சம் பழசு. ஆனால் காலப்போக்கில் இதெல்லாம் தன்னைத்தானே மறைஞ்சும் போயிடுச்சு. அப்படி இருந்தும் நூரணி கிராமத்தில் கிட்டத்தட்ட 150 வருஷமாக கிரமவாரம் சொல்லிகிட்டு இருக்கா. கிரமம் சொல்கிறதுக்கு தான் நமக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு பல ஸ்ருதிகள்லாம் சொல்லுறது, ஸ்ருதி ஸ்மிருதிகளையும் சொல்லுறது. அதான் வேதை சாங்க பதக்கிரமோபனிஷதைஹி அப்படின்னு சொல்கிறது. வேதம்னு சொன்னாக்கா 6 அங்கங்களும் கிரமத்தோடும் சேர்த்துட்டு வேதம். அந்த வேதத்தை சொல்கிறது எத்தனையோ வருஷமாக சொல்லிட்டு வந்துட்டுருக்கா, பெரியவாலாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்கா. அந்த இதை எப்படி போஷிக்கலாம்? ஆனால் இப்போல்லாம் வேத வித்து சொல்லியாச்சுனாக்கா, வேத வித்துன்னு சொல்கிறோம். ஏன்னா காலப்போக்கில் வேதம் 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 சொன்னாலும் ரொம்ப சுருங்கி சின்னதாக எடுத்து 101 சாக்கை இருந்தது, இப்போ 1 சாக்கையோ 2 சாக்கையோ தான் இருக்குது. என்ன தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவா, ஆனை தேஞ்சி கட்டெரும்பாக போச்சு, கட்டெரும்பாக போச்சு கடுகாக போச்சு, இப்போ கடுகும் இல்லாத நிலையில் இருக்குது. ஏன்னா கடுகு கூட இப்போ இல்லை, ஏதோ சின்னதாக படித்தவனா, இது மலையாளத்தை சொல்லுவான், வடி எடுத்தவெல்லாம் தண்டக்காரனாக ஆகிடுவான் அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரி இதுலேயும் இப்படி ஆயிடுச்சு. அப்போ இப்போ ரொம்ப அதோகத்தில் இருக்கிறது வேதம்தான். நல்ல பவர்ஃபுல்லாக உள்ள வேதம் இப்போ அதுவும் க்ஷயிச்சு ரொம்ப கீழே போயிட்டு இருக்கு. இதை எப்படி பண்ணிக்கலாம்னாக்கா, காய்கா வாச்சிக்க மானசிகம். என்ன நம்மளால் உடம்பாலே எத்தனையோ சிரமப்பட்டு வேதத்தை சம்ரட்சிக்கலாம். என்ன பணம் தனம் எப்படி உபகாரம் பண்ணி அதை சம்ரட்சிக்கலாம். 3வது ஸ்டேட்டஸ் கொடுத்தும் சம்ரட்சிக்கலாம் வேதத்தை. என்ன வேதாத்தியனம் பண்ணவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு அப்படி ஒரு இது பரவலாக எல்லாருக்குமே இருக்கும். என்ன சாதாரணமாக அவளுக்கு லௌகிக விவகாரம் ஒன்றும் தெரியாது. வேதாத்தியனம் சொன்னால் அது மட்டும்தான், வேதம் மட்டும்தான் சொல்ல தெரியும், வேறு ஒன்றுமே தெரியாது. பரவலாக பல இதில் நடந்துட்டுருக்கு. அதையும் எப்படி சம்ரட்சிக்கலாம்? வேதம் சொல்லியாச்சுனாக்கா, வேதம் வேதம் நம்ம சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் அதுக்கு சம்ரக்ஷணம் பண்ணுறதுக்கு பிரயத்தனிக்க மாட்டோம். அதை பிரயத்தனம் பண்ணுறதுக்காக ஒரு உறைவிடம் சொன்னாக்க, பிரசித்தமான இடம் சொன்னாக்க நூரணி. பாலக்காட்டை பொறுத்தவரைக்கும், கேரளாவில் பொறுத்தவரைக்கும் நூரணின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா 150 வருஷமாக கிரமவாரம் சொல்லிகிட்டு இருக்கோம். பல பேர், பல மகான்கள் பல இடத்துல படித்தவாளை இங்கே சொல்லிகிட்டும் இருக்கா. அதே மாதிரி பாலக்காட்டில் இருக்கிறவாளையும் இங்கே அன்வயிச்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி உள்ள நூரணி கிரமவாரம்னு சொன்னாக்கா ஆல் இண்டியாவில் எல்லாருக்குமே தெரியும். அதை எப்படி சம்ரட்சிக்கலாம்னு சொல்கிறோம். பல பேரை சொல்லுவா, அவனை தட்சிணை போகிறல அதனால் விட்டுடுறோம். பல பேர் சொல்கிறா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறா. இன்னொன்று கூட சொல்லுவேன், இந்த நூரணி கிரமவாரத்தில் முறை சொல்கிறோம், முறை ஜபம்னு சொல்கிறோம். பல பேர் இப்போ எங்களை மாதிரி உள்ளவாள், நானே என்னையே உதாரணம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் வந்தபோது எனக்கு தோணுது, நான் முறை பஞ்சாதி பார்த்துன்னு வந்தால் சௌரியமாக இருக்கும். நேற்றுக்கு பார்த்தேன் 18 பேர் இருந்தா. என்ன சரி 18 பேர் தானே இருக்கா, நம்ம முறை என்ன வரும்னு பார்த்து சொல்லிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கே இருந்தது. ஃபஸ்ட்டு டைம் வந்தபோது நான் சொல்லியும் பார்த்தேன். முதல் நாளைக்கு
18 பேர் இருந்தான், அடுத்த நாளைக்கு பார்த்தாக்கா 28 பேர் ஆகிட்டா. அவள் முறை தப்பிப்புச்சு. எல்லாருக்குமே வரும் 4 பேர் இருக்கிற ஒரு பரீட்சாதிகாரிக்கிட்டே ஒருத்தன் பரீட்சை தரத்துக்கும் 18-20 பேர் இருக்க சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அதனால நூறணியில் வந்து தப்பறவா தெத்து வந்துடுத்தோ வேதம் ஒழுங்காக சொல்லலை அப்படின்னு சொன்னால் அவள் அத்தியனம் பண்ணலைன்னு அர்த்தமே இல்லை. பல பேர் நினச்சிக்கிறா அது சொல்கிற விதம் வேறு மாதிரி இருக்கலாம். நாளையில் நீ வர வேண்டாம், என்ன நூறணி கிரமம் தப்பறதெல்லாம் உட்கார வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது எதுக்குன்னு சொன்னால் இன்னும் உற்சாகமாக சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான தவிர டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்காக இல்லை. ஆனால் ரெண்டாவது பல பேர் சுந்தராம தீட்சிதர் மாதிரி பல பேரை பார்த்துட்டும் இருக்கேன். என்ன அவள் சொல்லுவா, அவள் வந்து அந்த நிலையில் பார்க்குறா, அவள் அத்தியனம் பண்ணின காலத்தில் என்ன நிலையில் வேதம் இருந்துடோ அந்த மாதிரி இவாளும் வரணும்னு எதிர்பார்க்குறா. ஆனால் காலப்போக்கில் நம்ம கொஞ்சம் சாமஞ்சசியம் பண்ண தான் வேண்டியிருக்கு. வெறும் வேதாத்தியனம் மட்டும் பண்ணினா அவளுக்கு வந்து ஜீவிகைக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். ரெண்டாவது திருப்பதி ஸ்கீம் பாராயணம்னு சொல்லியிருக்கா. எல்லாருக்கும் கிடைக்கிறது ஒன்றும் இல்லை. கிரமாந்த அத்தியனம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ மூலாத்தியனம் பண்ணுறது எதுக்கு? மூலாத்தியனம் பண்ணினால வேதம் அதீத்திய ஸ்நாயா அப்படின்னு சொல்லியிருக்கு. வேதாத்தியனம் பண்ணி உடனே விவாகாதிகம் பண்ணிக்கலான்னு ஸ்மிருதி சொல்கிறது. ஆனால் நம்ம திருப்பதியில் கிரமாந்தம் அத்தியனம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பரீட்சை கொடுத்து அவள் செலக்ட் பண்ணினா தான் இவாளுக்கு வந்து மாதம் ஏதோ தட்சிணையாக கொடுக்குறா. என்ன அவள் செலக்ட் பண்ணினதான். ஆனால் எல்லாருக்கும் இது கிடைக்குமா? இப்போ உள்ளூரில் இருக்கா, பல பேர் இருக்கா, வீராவத்தர் இருக்கார், வெங்கடிவத்தர் இருக்கார், இப்போ இருக்கிறவா இவாளாரும் வந்து பரீட்சை கொடுத்ததே இல்லை, பாரம்பரிகமாக வேதாத்தியனம் பண்ணினவா. இவாளுக்கு திருப்பதியோட இது கிடைக்குமா? சான்ஸே இல்லை. அந்த அந்த மாதிரி நான் கேட்குறேன். கிரமவாரத்தை மட்டும் நம்ம ரொம்ப இது உகந்து வச்சுட்டு அதை பரிபாலனம் பண்ணிட்டு வேறத்தை நம்ம கீழே தள்ளுறோமோன்னு இன்னைக்கு கூட சில சமயம் தோன்றது உண்டு. அப்போது நானே எனக்கு கிரமபாராயணம் மாதிரி மூலபாராயணமும் வச்சா என்னன்னு கூட எனக்கு தோணினது உண்டு. சில பேர்கிட்ட பேசவும் பேசினேன். என்ன கிரமவாரம் பாட்டு இருக்கட்டும். என்ன இதே மாதிரி இப்போ பள்ளிப்புறத்தில் வந்து கிரமவாரம் நடந்துட்டு இருந்ததுன்னு சொன்னால், ஆனால் இதுக்கும் இப்போ மூலவாரம் தான் நடக்கிறது. மிச்சம் சுற்றி வர எல்லா இடத்துலையும் மூலம் மட்டும்தான் நடக்கிறது. அதுவும் மூலம் கூட இல்லை, சம்ஹிதா மட்டும்தான். அதில் ஏகப்பட்ட பேர் உள்ளூர்காராலே அன்வயிக்கிறா. ஆனால் நம்மளோட நூறணியில் இப்போதைக்கு க்ஷயிச்சு போகிற வேறத்துக்கு என்ன உள்ளூரில் மேக்சிமம் ஒரு 5 பேர் இருந்தால் பெருசு. நான் சொல்கிறது மேக்சிமம். என்ன இவாளை நம்ம ஏன் பரிபோஷிக்கிறதில்லை? மேலே கூட நீ கிரமமே சொல்லிக்கோ. என்ன அடுத்தவாளை ரெண்டாவது சொல்கிறேன், நாஸ்தி திரைபூருஷி வித்யா நாஸ்தி திரைபூருஷம் தனம். இது காசியில் வேதவியாசர் வந்து அங்கே உள்ள பிராமணர்களுக்கு சாபம் கொடுத்தாலாம். என்ன அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா 3 தலைமுறை வேதம் படித்தவன் இருக்க மாட்டான். அப்பா தாத்தா வேதம் படித்தனா பிள்ளை வேதம் படிக்க மாட்டான். என்ன அதே மாதிரி அப்பா நிறைய சம்பாதிச்சு வச்சுருந்தா பேரை அதை அழிச்சிடுவான். இது நான் சொல்கிறதுக்கு இல்லை, இது எல்லாத்துக்கும் அத்தாரிட்டியோடு சொல்கிறேன். ஆனால் இதே மாதிரி தான் இங்கே பாலக்காட்டில் கல்பாத்தில் 36 கனபாடுகள் இருந்தா, ஆலம்பலத்தில் வந்து 28 பேர் இருந்தா, கொடுவாயில் 5 பேர் இருந்தா, திருநெல்வேலியில் 4 பேர் இருந்தா, பள்ளிப்புறத்தில் இவ்வளோ பேர் இருந்தா அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர, ஆனால் அதுக்காக நம்ம ஒன்றும் சிரமிக்கிறதில்லை. அதுக்காக இருந்தான்னு நம்ம சொல்கிறோமே தவிர இப்போ என்ன பண்ணணும், இப்போ நம்ம எப்படி இதை சம்ரட்சிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம ஒன்றும் பிரயத்னம் பண்ணுறதில்லைன்னு எனக்கு தோன்றுறது. என்ன இது கிரமபாராயணம் பண்ணுறதுக்கு இவள் 12 வருஷம் கஷ்டப்படணும். நல்லா என்ன வெறும் வேதாத்தியனமே பண்ணுறவன் என்ன 12 வருஷம் நல்லா துடமாக கஷ்டப்பட்டு சொன்னது தான். அஜ்ஞாதவாசம்னு சொல்லுவாள். மகாபாரதத்தில் வந்து பாண்டவாளி கொடுத்தா போல் என்ன 12 வாசம் என்ன இதுவும் அடுத்த ஒரு அஜ்ஞாதவாசமும். இது 13 வருஷம் ஆச்சுன்னா இவன் பெரிய கனபாஷைலாம் ஆகிடுவான். ஏன்னா ஆனால் அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கொடுக்கறதும் இல்லை. என்ன ரெண்டாவது நான் பார்த்தேன் வேதத்தை எப்படி சம்வர்தனை பண்ணலாம் அப்படின்னு. இப்போ கல்பாத்தியில் கோவிந்தராஜபுரத்தில் மிச்சம் சில இடத்துலலாம் சின்ன சின்ன கிளாஸ் எடுக்கிறா. ஏன்னா ருத்ரன் சமகம் புருஷ சூக்தம் சூக்தாதிகளோ அதுக்கு மேலே போகிறதில்ல. ஏன் நம்ம வேதவர்தினி சபா ட்ரஸ்ட்டு வந்து ஏன் இவாளுக்கு வந்து நீங்கள் வந்து சம்ஹிதையே பார்ட் டைமாக சொல்லிக் கொடுங்கோ, ஏன் கிரமமே சொல்லி தரலான்னா நம்ம ஊரில் படித்தவா எவ்வளவு நிஷ்டையாக இவர் வந்து சொல்லுவாரோ கிரமம் சொல்லுவாளோ வெளியிலேருந்து வந்தால் அப்படி சொல்லுவாளான்னு எனக்கு இன்னும் சந்தேகம்தான். தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நம்ம ஊரில் ஒரு தனி ஸ்பிரிட் உண்டு. நான் இதை கேரளாவில் வந்து தான் நான் வந்து அதை வந்து தெரிஞ்சுனேன். ஜாதபுரம் தேருக்கு பாம்பே கல்கத்தா எங்கே இருந்தாலும் தேரிக்கணும் எல்லோரும் ஒன்றா சேருவா. அதே மாதிரி நூறுணை சாஸ்தா பிரீத்தி எல்லோரும் எங்கேருந்து இல்லாமல் வருவா கிரமவாரத்துக்கு. பிரயோஜனமனுத்திஷ்ய ந மந்தோப்பி பிரவர்த்ததே. தனக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சலைனால் யாருமே இதையுமே செய்ய மாட்டான்.
அப்போ இவா வேதம் படித்தா என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்போம். ஏன் அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம். நான் சொல்கிறேன், ஏன்னா அவள் பார்ட் டைமாக ஸ்கூலுக்கு போயிட்டு, எப்படியும் பிராமண சபை ஸ்கூல் இருக்கவே இருக்குது. என்ன ஃபுல் டைம் ஸ்கூல் இல்லாமல் பார்ட் டைம் ஸ்கூலாகவே இருந்துட்டு ஃபுல் டைம் வேதம் வச்சுட்டு ஏன் வந்து பார்ட் டைமாக ஸ்கூல் படிக்கக்கூடாது? பிஎம்ஜி ஸ்கூல் அப்படி தானே இருக்குது. முன்னாடி வந்து சித்தூர் பாடசாலையும் அப்படி தானே இருந்தது. சித்தூர் பாடசாலை ஏன் உதாரணமாக சொல்கிறேன்னா, இங்கே கொள்ளுத்தாத்தா வந்து அங்கே தான் படிப்பிச்சுட்டு இருந்தார். டிஎல் சுப்பிரமணிய சாஸ்திரிகள்னு பேர். அவர் எங்கள் கொள்ளுத்தாத்தா. எங்களுக்கு பூர்வீகம் திருவில்லாமலை. அதனால கேரளாவில் ஒரு தனி அன்பும் உண்டு. என்னதான் பிறந்த வளர்ந்து நான் காசியில் இருந்தாலும் கேரளாவில் எனக்கு ஒரு தனி பிரியம் உண்டு. அதனால தான் கேரளா விட்டு போகிற மனசு வராமல் நான் இங்கேயே இருந்துட்டு இருக்கேன். வெளியில் போனால் அந்த வேலை ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு உண்டு. டெல்லியில் கூப்பிட்றா, அங்கே அதே மாதிரி கல்கத்தா யூனிவர்சிட்டியில் கூப்பிட்டுருக்கா. இருந்தாலும் நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் நேக்கி இந்த இடம் ரொம்ப பிடிச்சது. ஜனனி ஜென்மபூமிஷ்ட ஸ்வர்காதபி கரீயசி. தான் பிறந்த இடமும் அதே மாதிரி தன்னுடைய அம்மாவும் சொர்க்கத்தை காட்டிலும் பெரிசி அப்படின்னு ஸ்மிருதிகள் சொல்கிறது. அதனால தான் இங்கே இருந்துட்டு இருக்கேன். ஆனால் உபஜீவன மார்க்கம் வேணும். அதே மாதிரி எனக்கு பெருசாக வெளியில் போய் சம்பாதிக்கணும்னு எண்ணம் இல்லை. ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ நான் போகலாம். ஏன்னா நான் கோல்டு மெடலிஸ்ட்டு. பல பேர் வந்து படிச்சுட்டும் இருக்கா என்கிட்ட சான்ஸ்கிரிட்டு. இருந்தாலும் நான் ஏன் இருக்கேன்னாக்கா, எனக்கு இதில் ஒரு தனி நிம்மதி இருக்குது. இந்த நிம்மதி பணத்தால் நம்ம நிச்சயமாக வாங்க முடியாது. நமக்குத்தானே வேணும் நிம்மதி. இந்த சந்தோஷம்னு சொல்கிறது உள்ளுக்குள்ளேருந்து வரணும். வெளியிலேருந்து வர சந்தோஷம் வந்து நிச்சயம் இல்லை. அந்த மாதிரி கொடுக்கறது என்னென்னா வேதம் தான் மெயினாக. என்ன நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கலாம், உடம்பு சரியில்லைன்னா சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. இதே மாதிரி நமக்கு ஒன்றுமே இருக்காது, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். என்ன நாளைக்கு என்ன போட போகிறோன்னு தெரியாது, ஆனால் சந்தோஷமாக இருக்கிற ஆளையும் நான் பார்த்தது உண்டு. என்ன அவன் பாட்டு பாட்டு பாடிட்டு சந்தோஷமாக இருப்பான். அதையும் பார்த்தது உண்டு. ஏன்னா பல இடத்துல சுற்றி பார்த்தாச்சு. அந்த மாதிரி உள்ள நமக்கு வந்து மனசு வரணும்னா அதுக்கு வேதத்தை அத்தியனம் மட்டும் பண்ண போகிறத வேத உபாசனை பண்ணணும். வேதத்தை அத்தியனம்னு சொன்னாலே வேதம் தான் சொல்லுவா. வேதத்தை உபாசனை பண்ணணும். அப்போ தான் நம்ம மனசுலேயும் அது பதியும், நம்ம அதுக்கு தகுந்தாவில் இருக்க முடியும். அதை எப்படி உபாசனை பண்ணுறது அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பல விதங்கள் உண்டு. ஒன்று, நம்ம வந்து பூர்ணமாக ஷடங்கங்களோட வேதாத்தியனம் பண்ணணும். பதங்கிரமம் சொல்லவே இல்லை. இதெல்லாம் விக்ருதி பாட்டம்னு தான் பேர். ஆனாலும் நம்முடைய சமுதாயத்தில் கிரமம் வரல் ஏற்றின்னு இருக்கா. அதான் வேதை சாங்க பதக்கிரமோபனிஷதைஹி. கிரமம் வரல் எல்லாருமே பெரியவாளாம் ஏற்றின்னு இருக்கா. மேல்கொண்டு ஜட்டகனத்துக்கு அவள் பெரிய இது கொடுக்கலை, இம்பார்ட்டண்ட்டு கொடுக்கலை. பிற்காலத்தில் எப்படியோ கனபாஷைகள் வந்துருத்தோ. நான் யாரையும் நோகடிக்கிறக்காரே சொல்லலை. என்ன முதல்ல இதெல்லாம் வந்து வேதத்தை சம்ரக்ஷணை பண்ணுறதுக்காக தான் விக்ருதி பாட்டமே வந்தது. பதமாகட்டும், கிரமமாகட்டும், ஜட்டகனங்காதிகள்னு வேதத்தை சம்ரக்ஷணை பண்ணுறதுக்கு தான் வந்தது. அந்த வேதத்தை நம்ம சம்ரக்ஷணை பண்ணுறதுக்கு தான் இப்போ ஒரு ட்ரஸ்ட்டே ஆரம்பிச்சிருக்கோம். அதையும் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் நம்முடைய சோத்தியம், கொஸ்டினும் அதுதான். அப்போ அதுக்காக சொன்னேன், அதுக்கு நம்ம வந்து வேதத்தோட ஸ்டேட்டஸை நம்ம ஏற்றணும்னு சொன்னால் அதுவும் கொஞ்சம் சிரமம்தான். ஏன்னா இப்போ உள்ளவாள் பல பேர் பல விதமாக இருக்கா. எல்லோரும் யார் இருக்காளோ, யார் பண்ணி வச்சுறாளோ அவளே வேதாத்தியனம் பண்ணினவாளே இப்போ இல்லை. புரோஹிதாள்னு சொல்கிறோமே, பல பேர் அதில் வந்து புண்ணியஸ்ய பலமிச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மானவாக. புண்ணியத்தோட பலம் மட்டும் எதிர்பார்க்குறா, ஆனால் புண்ணியம் பண்ண விரும்புறதில்ல. வைதிகத்தில் வேண்டிய நம்ம வந்து தட்சிணையெல்லாம் எதிர்பார்க்குறோம், ஆனால் அது சொன்னபடி வேதாத்தியனம் பண்ணுறதுக்கு நம்மளே அதில் வந்து இறங்குறதில்லை. இதுதான் உண்மை. பெரிய பெரிய தலைமுறைகளாக எங்கள் கொள்ளு தாத்தாலாம் கனபாட்டின்னு சொல்லுவா. அப்போ நீ ஏன் பண்ணலைன்னு கேட்டால் அவள்கிட்ட ஆன்சர் இல்லை. நாகதரையும் வேதாத்தியனம் வந்து எதையும் நேடுறதுக்காக பண்ண வேண்டாம். ஒன் டியூட்டி வேதோ நித்தியமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் அப்படின்னு வந்து பகவத் பாதாள் சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, வேதத்தை டெய்லி அத்தியனம் பண்ணணும். அத்தியனம் டெய்லி உபாசனை பண்ணு. வேதோ நித்தியம் அதீயதாம். இதே தான் தமிழ்லேயும் என்ன சொன்னார், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். வேதம் மட்டும்தான் ஓதுதல், மிச்சமெல்லாம் படித்தல். இந்த ஓத்துன்னு சொல்கிறது இப்போவும் நம்பூதிரி சம்பிரதாயத்தில் இப்போவும் இருக்குது. ஓத்து ஓத்து ஓத்துன்னு. சரி, இதை எப்படி சம்ரட்சிக்கலாம், திருக்கு ஏன் அழிஞ்சு போச்சு அப்படின்னு கேட்டாக்கா அதுக்கு காரணம் உண்டு. நம்முடைய டியூட்டியை விட்டுட்டோம். நமக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியதோ அதை விட்டுட்டோம். வேதாத்தியனம் பண்ணுறது வெறும் சம்பாதிச்சிருக்க மட்டும்தான், அதுவும் வைதிகத்துக்கு மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தோம். நான் சொல்கிறேன், லௌகிகாலும் வேதாத்தியனம் பண்ணணும் சொல்லுவேன். பிராமணனாக பிறந்தவன், பிராமண க்ஷத்திரிய வைஷ்யாள், இவா 3 பேருக்குமே வேதாத்தியனம் வந்து சொல்லியிருக்கு, விதிச்சிருக்கு. இவா 3 பேருமே பண்ணித்தான் ஆகணும்.
ஆனால் இப்போதைக்கு பூணல் போன்ற உபநயனம் பண்ணுறவா பிராமணனாக இருக்கிறதுனால பிராமணால் அவள் எப்படி இருந்தாலும் அத்தியனம் பண்ணணும். அப்போ தான் இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், எப்படி சம்ரட்சிக்கலாம் அப்படின்னு. ரெண்டாவது, நம்ம பல பேர் வெளிநாட்டுக்கு போயாச்சுன்னா இவள் பிரஷ்டன்னு கல்பிக்கிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சுட்டே வருது. என்ன, இவாளை பிரஷ்ட்டு நம்ம கல்பிக்கிறோம். அப்படி ஒன்றும் இல்லை. இங்கேயே இருந்து ஏன் பிரஷ்ட்டு கல்பித்தோம் அப்படின்னு கேட்டால், நதி மகாநதிகளை கடக்கப்பாங்கில்லை, சமுத்திரத்தை கடக்கப்பாங்கில்லை, அப்படி கடந்ததால பிரஷ்ட்டு கல்பிக்கிறோம். ஆனால் இப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லவே இல்லை. நம்ம கலந்தாலும் கடக்காட்டாலும் நம்ம இங்கேயே இருந்து பண்ணுறத அதை அங்கேயே பண்ணிக்கலாம். இல்லை, இங்கே பாபத்தை பண்ணுறது இங்கே வெளியூர் தானே பண்ண போகிறோம். அதனால் அதை காட்டிலும் எத்தனையோ கம்மி. மனசாகி வரும். மனசால் பாவம் பண்ணுறதுக்கும் வாச்சிக்கத்தால் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. என்ன, மானசே சர்வம் பிரதிஷ்டிதம், மனசிலேயே எல்லாம் விட்டுருக்கு. அதனால் எங்கே இருந்தாலும் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு அபிப்பிராயம். ஆனால் இங்கே இருந்துட்டு நம்ம கஷ்டப்படுறத அங்கே வெளியில் போய் கஷ்டப்படுறவா எத்தனையோ பெட்டர். மூணாவது, வெளியில் போனவா என்ன தன் தர்மத்தை விட்டுத்தான் ஆகணும். ஆகலாம் இங்கே இருக்கிறவளையும் விட்டுன்னு தான் இருக்கா. என்ன ஏன்னா பல பேர் பல ஜோலியில் இருக்கா, அவளால் சந்தியாவந்தனம் கூட ஒழுங்காக செய்ய முடியாது அந்த நிலைமை. அந்த மாதிரி உள்ளவாளுக்கு ஒரு பிராயசித்தமாகவும் இது ஆகலாம். இந்த மாதிரி ட்ரஸ்ட்டில் பணம் கொடுக்கறது. கர்த்தா காரயிதா செய்வ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகமே சொல்லிட்டு வரார். செய்யறவன், செய்விக்கிறவன், என்ன அதை எஸ்ன்னு சொல்லி ஆமோதிக்கிறவன், என்ன அதை தடுக்காதவன், இவா எல்லாருக்கும் சரிசமமாக புண்ணியமும் சரி பாபமும் கிடைக்கும். ரெண்டும் கரெக்டாக 4 பேருக்கும் 4 பங்கு போட்டு கரெக்டாக சரிசமமாக கிடைக்கும். நான் யோஜனை பண்ணி பார்த்தேன், இதே ஆப்போசிட்டாக அப்படின்னா என்ன, எப்படி பாபம் கிடைக்கணும் புண்ணியமும் கிடைக்கணுமே, இதே மாதிரி. அதனால இதை என்ஜிஎஸ் பற்றி பல பேரும் பார்க்கலாம். என்ன, அவள் தன்னால் பண்ண முடியாத பண்ணுறாளேன்னு சந்தோஷப்பட்டு இதுக்கு தன்னால் முடிஞ்சவர்களுக்கும் என்ன நிறைய டொனேஷன் கொடுக்கலாம், நிறைய செய்யலாம் அப்படின்னு என்னுடைய பர்சனல் அபிப்பிராயம். ஏன்னா கொடுக்கணும். நம்மளால் பண்ண முடியாததை ஒருத்தன் பண்ணுறான்னு சொன்னால் அதை ஊக்குவிக்கிறது நம்முடைய ஃபஸ்ட்டு டியூட்டி. நம்ம செய்ய முடியாட்டா கூட பரவாயில்ல, அடுத்தவன் செய்கிறது கெடுக்கக்கூடாது. ரெண்டாவது என்ன, அதுக்காக நான் என்ன சொல்ல எல்லார்ட்டையும் என்ன பிரார்த்திக்கிறேன்னாக்கா, ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பிக்கிறதே பெரிய காரியம். அதுலேயும் வேதவர்தினி ட்ரஸ்ட்டு சொல்கிறது ரெண்டாவது இது. அதுவும் எத்தனையோ வருஷமாக நடந்துருக்கிற நூரணி கிராம சமுதாய வேதவர்தினி ட்ரஸ்ட்டு பெரிய காரியம். எத்தனையோ வருஷமாக பாரம்பரியமாகவும் உள்ளதை நஷ்டப்படாமல் பாதுகாக்கிறது பெரிய காரியம். அதுக்காக நான் சொல்கிறத கேட்குறவா எல்லாரும் தன்னால் முடிஞ்சவர்களுக்கும் இதுக்கு உதவி செய்யணும்னு நான் கேட்டுட்டு இந்த ஸ்பீச்சை நிறுத்திக்கிறேன். நமஸ்காரம், தன்யவாதம். சபரிமலையில் தவமும் கொண்டு சனகாதியர் தினம் துதிக்க சுத்த சைதன்ய காந்த மல ஜோதிமான ஜமலையான பஞ்சமலையான